Vivekananda College in Madurai. Today's topic is role of computers in laboratory management. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆய்வக நிர்வாகத்தில் கணினியின் பங்கு. நம்ம லேப்ல எப்படி நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம், அதோடைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸ்க்குரிய யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். கம்ப்யூட்டர்னா வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர், அதோடைய ஜென்ரேஷன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் அதில் இருக்க யார் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யார், நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். அண்ட் த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் ஆஃபீஸ். இதுதான் நமக்குரிய பேசிக்ஸ் திங்ஸ். எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷன், எம்எஸ் எக்ஸலுக்குரிய இன்ட்ரடக்ஷன், எம்எஸ் பவர் பாயிண்ட்க்குரிய இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு வெப் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா இன்புட். தமிழில் சொல்லணும் அப்படின்னா அறிமுகம், ஒரு கணினியின் கூறுகள், அதை தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்கள், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், அண்ட் பயன்பாடு மென்பொருள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதில் நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் அண்ட் வேர்ல்டு வைட் வெப், உலகளாவிய வலைத்தரவுன்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா, வெளியீட்டின் படிவங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டருக்குரிய ஃபுல் ஃபார்மேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். காமன்லி மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு இன் டெக்னாலஜிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். இதை தான் நம்ம கம்ப்யூட்டருக்குரிய ஃபுல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். கம்ப்யூட்டருக்குரிய ஃபுல் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா காமன்லி மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு இன் டெக்னாலஜிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். சரியா? இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்புட் கொடுப்போம், அந்த இன்புட்டை வந்து உள்வாங்கிட்டு ஒரு உள்ள வந்து நம்ம ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ் மூலயமா என்ன பண்ணோம், அவுட்புட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரியல் டைம்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட சொல்றாரு அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாரு அப்படின்னா அது வந்து இன்புட் அவர் வந்து கொடுக்குறாரு. அதை வந்து டீச்சர்ஸ் வந்து அனலைசஸ் பண்றாங்க, அதுதான் ப்ராசஸ். அந்த அனலைசஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், வாய் மூலயமா என்ன பண்றோம், அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் மெயின் வந்து ப்ராசஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர்ல நம்மளுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணுவோம். டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோம்னா பதிவு பண்றது. சரிங்களா? மெமரியில போய் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், பதிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை வந்து என்ன பண்ணுவோம், உள்ள கொடுத்து அதை வந்து நம்ம வந்து வெளியே வாங்குவோம். சரியா? இதைத்தான் கம்ப்யூட்டர் இஸ் அன் கம்ப்யூட்டர், கணினி என்பது ஒரு மின்னணு சாதனமாகும். இதை வந்து நம்ம என்ன பண்றோம், சேமிக்கிறோம், மீட் எடுக்கிறோம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணோம், அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணும், அது அவுட்புட்டா நமக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுல மெயின் பார்ட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிபியு, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட், அண்ட் தென் லாஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ப்ராசஸ்க்குள்ள நடக்கிறது. இதுல மெயின் வந்து என்ன அப்படின்னா மதர் போர்டுன்னு சொல்லுவோம். மதர் போர்டு தான் எல்லா ப்ராசஸுமே எல்லாம் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், கொடுக்கும். சரியா? கம்ப்யூட்டர் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எல்லா துறைக்குமே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவசியமானதா ஒன்றாயிடுச்சு. டேட்டாவை வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றது, கையாளுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி ஒன்று பண்ணி அதை நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா ஆஃபீஸ்லயோ இல்லை லெபார்டரியிலையோ இல்லை ஆர்கனைசேஷன்ஸ்லயோ நிறுவனத்திலையோ இல்லை அலுவலகத்திலையோ ஆய்வகத்திலையோ எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அதுலலாம் இல்லாம இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லாம கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பங்கு கட்டுப்பாடுகள் எடுத்தாலும் சரி, கணக்குகள் எடுத்தாலும் சரி, இப்போ இன்டர்நெட் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, இப்போ கண்டிப்பா நமக்கு என்ன தேவை, கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது தேவை. சரிங்களா? கம்ப்யூட்டர், இவருடைய ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யார் அப்படின்னா சார்லஸ் பேப்பேஜ்னு சொல்லுவோம். சரியா? இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணார். டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸை கம்யூனிகேட் பண்ணதுனால, இணைச்சதுனால என்ன பண்ணார் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. சரிங்களா? ஒரு ரூம் நிறைய ஒரு பெரிய சிஸ்டம் மாதிரி என்ன பண்ணிட்டாரு வச்சுட்டாரு. அது ஆட்களுக்கு வந்து நிறைய தேவை, எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நிறைய தேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹென்ரி பேப்பேஜ்னு சொல்லிட்டு அவருடைய பையன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா 1910 வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு காம்படிஷன்ஸ் மூலியமா என்ன பண்ணார் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணார்.
சரிங்களா. அதுவுமே ரூம் சைஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர் இப்போ பர்சனல்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கிட்டே வந்தாங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ் மூலயமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5 ஜென்ரேஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1940 1956 வரைக்கும் இருந்தது. இது வந்து வேக்கம் டியூப்னு சொல்லிட்டு அது மூலயமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா. இந்த கம்ப்யூட்டர் உருவாக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா கால்குலேஷன்ஸ்க்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்குரிய 1955 இருந்து 64 வரைக்கும் இருக்கு. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சைஸ் வந்து அந்த முதல் ஜென்ரேஷனோட 2வது ஜென்ரேஷனுக்கு சைஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணாங்க, கம்மி பண்ணாங்க. சரிங்களா. இது வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டர்ங்கிறது டிஜிட்டல் சர்க்கியூட். சரிங்களா. தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 1964 இருந்து 75 வரைக்கும் வந்தாங்க. இது வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னா ஐசி நம்ம சொல்லுவோம். இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் மாதிரி ஜாயின் பண்ணி வந்தது. சரிங்களா. மல்டிபிள் டிரான்சிஸ்டர், நிறைய டிரான்சிஸ்டரால உருவாக்குனது தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபோர்த் ஜென்ரேஷன் 1975 இருந்து 1989 வரைக்கும் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் நம்ம சொல்லுவோம். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லுவோம். மோர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஸ்மார்ட் கம்ப்யூட்டர், ஸ்பீட் ப்ராசஸிங், வேகங்கள் எல்லாமே நிறைய இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் 1989 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்றது ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்மால் இன்டகிரேஷன்ஸ், ஸ்கேல் இன்டகிரேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ ஏஐ, ரோபோட்டிக்ஸ் எல்லாமே இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கால்குலேஷன் மூலயமா வந்தது. செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஃபோர்த் வந்து ஸ்பீட் ப்ராசஸிங், இப்போ நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கணினியின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். டேட்டா ப்ராசஸிங், டேட்டா வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணுறோம், இன்புட்டு கொடுக்குறோம், அது என்ன பண்ணோம் அவுட் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸ்டோரேஜ், மெமரிங்கிறது ரொம்ப 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 அவசியம். மெமரியில் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன், உள்ளீடு அண்டு வெளியீடு செயல்பாடுகள். இன்புட்னா கீபோர்டு, மவுஸ், இது மூலயமா நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது. அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மானிட்டர் மூலயமா நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் என்னது கனெக்டிவிட்டி. சரிங்களா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேஷனாக யூஸ் பண்ணுறது, ஸ்பீடு, வேகங்கள், அக்யூரசி, கரெக்டாக, விஜிலன்ஸ், வெட்டலிசிட்டி, பவர் ஆஃப் ரிமெம்பரிங், நோ ஃபீலிங், ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி, இது ஃபுல்லுமே என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கீ ஃபியூச்சர்ஸாக ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா கணினிகள் கணக்கீடுகளை செய்யலாம், உரையை செயலாக்கலாம் மற்றும் தரவை அதிக வேகத்தில் பகுப்பாய்வு செய்யலாம். அவை சிக்கலான கணக்கீடுகளுக்கு அவசியமானவை. டேட்டா ப்ராசஸிங் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்னலாம் வேகமாக நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேமிப்பு, இது வந்து மெமரி நம்ம சொல்லுவோம். நம்ம என்னென்ன இமேஜஸ், வீடியோஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம எல்லா தகவல்களையும் என்ன பண்ணணும், சேமிப்பு பண்ணணும். உள்ளீடு மற்றும் வெளியீடு செயல்பாடுகள்னா கீபோர்டு, மவுஸ், சுட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து உள்ளீடு செயல்பாடுகள். கணினிக்கு என்ன பண்ணும், தொடர்பு கொண்டு மானிட்டர் இல்லை பிரிண்டர் மூலயமா நமக்கு என்ன பண்ணுது, அவுட்புட்டாக நமக்கு வெளியில வருது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் தலையீடு இல்லாம என்ன செய்யும் அப்படின்னா மீண்டும் அந்த பணிகளை வந்து செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைமை வந்து நம்ம ஃபிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, அந்த ப்ராசஸிங்கை திருப்பி அந்த டயத்துக்கு அது என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக நமக்கு பண்ணி கொடுக்கும். தட் இஸ் தி ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இணைப்புங்கிறது நெட்ஒர்க் மூலயமா எல்லாத்தையும் நம்ம இணைச்சு நம்ம டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தொடக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஃபர்ஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோமோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸிங் பண்ணோம். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கால்குலேஷன் பண்ணோம், ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃப்ளோவாக நமக்கு வந்து என்ன பண்ண கொடுக்கும். இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் யூனிட். சரிங்களா, அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட். அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லுமே அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ல பண்ணும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செயல்பாடுகள் பண்றோமோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸருக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுடைய மெயின் திங். சரிங்களா, நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெமரி. மெமரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரேம் அண்ட் ரோம். சரிங்களா, ரேமுக்குரிய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சரிங்களா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா டெம்பரரி ஸ்டோரேஜ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, டெம்பரரி ஸ்டோரேஜ். இப்ப கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்ப நீங்க வந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும். சரிங்களா, அந்த டைத்துக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து என்ன ஆயிடும், டெலீட் ஆகும். தட் இஸ் தி ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் அந்த டைத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். சரிங்களா, கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே எரர்ஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாலட்டைல்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா ரோம் தான் என்னன்னு சொல்லுவோம், ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்மனண்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து வச்சுக்கும். சரிங்களா, இந்த ப்ராசஸை வந்து பூட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை கம்ப்யூட்டர் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணாலும் அந்த நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், அந்த மெமரியில வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ். இப்ப மெமரி எடுத்துட்டீங்க அப்படின்னா மெமரிக்குன்னு நமக்கு 1 GB 1 TB 1 PB 1 MB அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 1 பைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 8 பிட். 1 பைட் எடுத்தீங்கன்னா எத்தனை, 8 பிட். சரிங்களா, 1 KB எடுத்தீங்கன்னா 1024 பைட்ஸ். 1 KB எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1024 பைட்ஸ் வரும். அண்ட் 1 MB எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 KB. 1 MB எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை, 1024 KB. நெக்ஸ்ட் 1 GB எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 MB. 1 TB எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 GB. நெக்ஸ்ட் 1 PB எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 TB. அண்ட் நெக்ஸ்ட் 1 EB எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 PB நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்க், ஜிப் டிஸ்க், சிடி, டிவிடி டிரைவ் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ், சாயில்டு ஸ்டேட் டிரைவ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. சரிங்களா, இப்போ ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி டிவைஸ்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படியோ என்ன நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றோமோ அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்ல போய் என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து எஸ்எஸ்டி வந்து ஹெச்டிடியும் எஸ்எஸ்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிடியோட எஸ்எஸ்டிடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்டராகவும் மோர் ரிலையபிளாகவும் நமக்கு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் டிரைவ். ஆப்டிக்கல் டிரைவ் அப்படி என்னன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சிடி, டிவிடி, ப்ளூரே இந்த மாதிரி நம்ம ரீட் அண்ட் ரைட் டேட்டா என்னென்னலாம் நம்ம ஆப்டிக்கல் டிஸ்கஸ்ல பண்றோமோ அது ஃபுல்லுமே என்னது ஆப்டிக்கல் டிரைவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளிப்புற சேமிப்பக சாதனங்கள். சரிங்களா, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னா வெளிப்புற சேமிப்பக சாதனங்கள் நம்ம சொல்லுவோம். இது வந்து யூஎஸ்சி டிரைவ்கள், யூஎஸ்பி, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ், நெட்வொர்க் ஸ்டோரேஜ். நம்ம என்னென்னலாம் பேக்கப் எடுக்கிறோம், இல்லை ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். வெளிப்புற சேமிப்புகள் சாதனங்கள் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டிவைசஸ். டிவைசஸ் நம்ம என்ன கொடுக்குறோம், யூஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் மூலமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து இன்புட் பண்றோம். அந்த டேட்டாவை இன்புட் பண்றது எது எதுக்கு தேவை அப்படின்னா கீபோர்ட், விசைப்பலகைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து மவுஸ். மவுஸ் எடுத்துட்டீங்கன்னா சுட்டின்னு நம்ம சொல்லுவோம். இது போல நிறைய இருக்கு, டச் பேடு, டச் ஸ்கிரீன், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், கேமராஸ் இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா
நிறையா இருக்கு. இதை ஃபுல்லுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் டிவைசஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அவுட்புட் டிவைசஸ் என்ன அப்படின்னா, இப்போ கீபோர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ், முதல் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், இது ஃபுல்லுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ கீபோர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கீபோர்டில் என்னென்ன இருக்கு? ஃபங்க்ஷன் கீ இருக்கு. அது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்ஃபபெட்ஸ் இருக்கு. அல்ஃபபெட்ஸ் நம்ம டைப் ரைட்டிங் ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ, கேப்ஸ், டேப் கீ, அதுக்கப்புறம் நம்ம பேஜ் டவுன் பண்றது, பேஜ் அப் பண்றது, இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் ஃபுல்லுமே நமக்கு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மவுஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ட்ராக் பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பால் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா மூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம பால் அடியில் வந்து மவுஸ் அடியில் ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பால் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த பிளே என்ன ஆகும் அப்படின்னா கர்சர் நமக்கு வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் லைட்டிங் வந்துச்சு. அந்த லைட்டிங் மூலியமா கர்சர் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்கு? லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், அந்த ஸ்கோர் பால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வயர்லெஸ் மவுசஸ், இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா நிறைய வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கேனர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன இன்புட், இப்போ ஒரு படமோ ஒரு இமேஜஸோ அந்த ஸ்கேனருக்குள்ள நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கேனர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணோம். அதை எடிட்டும் பண்ணிக்கலாம், என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு அது மூலயமா என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டு நம்ம அவுட்புட்டை நம்ம வந்து வெளியில வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டைசர் அப்படி இன்புட் டிவைசஸ்ல டிஜிட்டைசர்னு ஒன்று இருக்கு. டிஜிட்டைசர் எதுக்கு அப்படின்னா அனலாக்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலுக்கு மாற்றும். இது மெயின் திங்க் என்ன அப்படின்னா இமேஜ் மேனிபுலேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ஐசிஆர் அப்படின்னா மேக்னெட்டிக் இங்க் கார்டு ரீடர். இது மெயின்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ல வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. செக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, செக் இருக்குல்ல, அந்த செக் வந்து சைன் கரெக்டா இருக்கா அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது மூலயமா தான் செக் பண்ணணும், ரீட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன், பார் கோடு ரீடர், அண்ட் தென் ஓஎம்ஆர், ஆப்டிக்கல் மார்க் ரீடர், இது எல்லாமே நமக்கு வந்து என்னது இன்புட் டிவைசஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவுட்புட் டிவைசஸ் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அவுட்புட் டிவைசஸ் சொல்லுவோம். மானிட்டர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும், விஷுவல் அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். பிரிண்டர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரிண்டர் இருக்கு. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இருக்கு, அந்த லேசர் பிரிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் கலர் பிரிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் A3 சைஸ் பிரிண்டர் இருக்கு. டாட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி ஆஃபீஸ் யூசேஜஸ்க்கு நம்ம பண்ணுவோம். லேசர் பிரிண்ட் வந்து A4 சைஸ் பேப்பர் அந்த மாதிரி நம்ம பிரிண்டர் போட்டுருவோம். A4 சைஸ் லெட்டர் இந்த மாதிரி கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து கலர் பிரிண்டர் வந்து A4 இங்கை வந்து ஃபில் பண்ணி கலர் பிரிண்டராக நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் தென் A3 பிரிண்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா A4 சைஸ்லேயே டபுள் சைஸாக நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் தென் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணும், இது வந்து சவுண்டை வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பாட்டு பார்க்குறோம் இல்லை வீடியோஸ் வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு யூசேஜஸாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மதர் போர்டு வந்து அவுட்புட் டிவைசஸ் வராது. மதர் போர்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிபியூல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே கனெக்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கறது தான் மதர் போர்டுடைய வேலை. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிபியூ, மெமரி, எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட்ல கிராஃபிக்ஸ் கார்டு, நெட்வொர்க் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் டைப்ஸ் வந்து மதர் போர்டு மூலயமா தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ல இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் வந்து மதர் போர்டோ, சிபியூஓ, ஸ்டோரேஜ் டிவைசஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், ஜிபியூன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜஸ், வீடியோ, அனிமேஷன்ஸ், கேமிங் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து இந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸஸ் யூனிட் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்னா அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரினாலே அதை என்ன சொல்லுவோம், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். ஸோ உங்களுடைய சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கும், வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸாகவும் இருக்கும்.
ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ண போறோம், இல்லை ஒரே சேம் நெட்ஒர்க்ல வந்து அதர் டிவைசஸ் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ்க்காக வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஃபுல்லுமே ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுக்கப்புறம் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், மதர் போர்டு, பவர் சப்ளைஸ் பண்ணுறது, கிராஃபிக் யூனிட் ப்ராசஸர், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸஸ். இப்போ சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற ஃபுல்லுமே நம்ம ஹார்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் இணைஞ்சது சாஃப்ட்வேர். இது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரெண்டும் இணைஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு யூசர் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும்? யூஸிங் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராம். நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அது என்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்வேர் வந்து ரன் பண்ணும். அந்த ஹார்ட்வேர் ஹெல்ப் மூலியமா என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுல மெயின் திங் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸையும் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸையும் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ டெஸ்க்டாப் லேப்டாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஓஎஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மொபைல் டிவைசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு இது ஃபுல்லுமே என்னது? மொபைல் டிவைசஸ் கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் வந்து கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி அலோகேஷன், டிவைஸ் கண்ட்ரோல் இதை ஃபுல்லுமே என்ன பண்ணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணும். சரிங்களா? ஓஎஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். சரிங்களா? யூசர் டு இன்டராக்ட் வித் தி கம்ப்யூட்டர் அண்ட் மேனேஜ் டாஸ்க் லைக் ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி அலோகேஷன் அண்ட் டிவைஸ் கண்ட்ரோல். சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அதில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து அதில் இருக்கும். என்ன எம்எஸ் ஆஃபீஸ், நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். இமேஜஸ்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது நான் இமேஜஸ் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏதோ ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ப்ரௌசர் ஏதாவது நான் இன்டர்நெட் நான் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர், அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுள் குரோம், ஃபயர் ஃபாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கோ, வெப் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கோ, இல்லை கேமிங் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். சரிங்களா? அது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓஎஸ் சப்போர்ட்டோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்வேர் அப்படின்னா நிலைப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ரேம்வேர் அப்படின்னா இப்போ பயாஸ்னு ஒன்று இருக்கு, பேசிக்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸோட என்ன பண்ணும் அப்படின்னா எம்பெடிங் பண்ணும். இது என்ன பண்ணும் பயாஸ் அப்படிங்கிறது அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் டிரைவர்னா சாதன இயக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் டிவைசஸோட என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணும். சரிங்களா? ஹார்ட்வேர் டிவைசஸ் கூட என்ன பண்ணும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணும். என்னென்ன பிரிண்டர், வீடியோ கார்டு, நெட்வொர்க் அடாப்டர் இது ஃபுல்லுமே என்னது ஹார்ட்வேர் டிவைசஸ். சரிங்களா? இந்த ஹார்ட்வேர் டிவைசஸை ஓஎஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் மூலமா என்ன பண்ணும்? ஓஎஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா பயன்பாடுகள். சரிங்களா? யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா பயன்பாடுகள். இப்போ டிஸ்க் டீஃப்ராக்மெண்ட் பண்ணுவோம், ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் இருக்கும், பேக்கப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இது ஃபுல்லுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணி கொடுக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? கணினி செயல்திறனை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் உதவும் தான் கணினி மேலாண்மை கருவிகள். இதைத்தான் பயன்பாடுன்னு சொல்லுவோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து இன்புட் டிவைஸ். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்புட் டிவைசஸ் கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா என்ன, ஸ்கேனர்னா என்ன, கேமராஸ்னா என்ன, ஜாய்ஸ்டிக்ஸ்னா என்ன. ஜாய்ஸ்டிக்ஸ்னா நம்ம கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். கார் கியர் வண்டி மாதிரி, காருக்கு நம்ம கியர் போடுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ் ஜாய்ஸ்டிக்ஸும் நமக்கு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ், ப்ரொஜெக்டர், இது ஃபுல்லுமே என்ன அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், அவுட்லுக்கு ஒன் நோட். சரிங்களா? அவுட்லுக்கு ஒன் நோட். இதில் இன்னொன்று இருக்கு எம்எஸ் ஆக்சஸ் இருக்கு. சரிங்களா? இது அஞ்சுமே என்ன அப்படின்னா ரொம்ப மெயின் திங்கு. எம்எஸ் வேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஒரு டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த டாக்குமெண்ட் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வேர்ட்ஸு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாண்ட் சைஸ் கொடுக்க போகிறேன், ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு லைனுக்குமே லைன் ஸ்பேஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸை வந்து நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்டை வந்து ரீப்ளேசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர், இதை ஃபுல்லுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்க என்ன பண்ணிக்கலாம். ஹெட்டர்னா எல்லா பேஜுக்குமே எனக்கு ஒரே ஹெட்டர் தான் வரணும் அப்படின்னா ஹெட்டரை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஃபூட்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க நேம் கொடுக்கலாம். இப்போ என்னுடைய நேம் ஜி பாலாஜி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாஸ்வேர்டு மூலயமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயின் திங்க், இதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மெயில் மெர்ஜ். இப்போ மெயில் மெர்ஜ் அப்படிட்டீங்க அப்படின்னா நான் ஒரே கண்டென்ட்டை வந்து ஒரு 100 பேத்துக்கு நான் அனுப்புறேன், ஒரு 1000 பேத்துக்கு அனுப்பணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரே கண்டென்ட்டை அந்த 1000 அட்ரஸை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெயில் மெர்ஜ் மூலியமாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் திருப்பி அந்த கண்டென்ட் வந்து திருப்பி வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, டைப் பண்ண தேவையில்ல. அந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா சென்ட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம டேபிள்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேபிள்ஸ் மூலயமா கிரியேட் பண்ணிக்கலாம். லிங்க் கொடுக்கலாம். இப்போ ஒரு லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா நான் google.com நான் கொடுக்குறேன் அப்படின்னா டேரெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயும் என்ன பண்ணலாம், நீங்கள் லிங்க் கொடுத்து அதுக்கு ஹைப்பர் லிங்க் நம்ம சொல்லுவோம். லிங்க் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்க் மூலயமா அது நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெட் கனெக்ஷன்ஸ்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எம்எஸ் வேர்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் கொடுக்குற டேட்டாவுக்கு வந்து பார் சார்ட்டு, பை சார்ட், இந்த மாதிரி விசுவல் டயக்ராம்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நியூமரிக்கல் ஃபார்முலாஸ் மூலியமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய டேட்டாஸ் இருக்குது. இப்போ நான் 1000 டேட்டாஸ் நான் கொடுக்குறேன், 1000 டேட்டாவுமே அட் டைமில் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூமரிக்கல் ஃபார்முலாஸ் அதில் இருக்கும். அந்த செல்லுடைய லொகேஷனை கொடுத்து நீங்கள் நியூமரிக்கல் ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நியூமரிக்கல் ஃபார்முலாஸ் மூலமா என்னாகும், ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஷீட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் ஷீட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோ அண்ட் காலமா இருக்கும். சரிங்களா? ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கள் எம்எஸ் எக்ஸல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் என்னென்ன பண்ணலாம், உங்கள் நியூமரிக்கல் ஃபார்முலா மூலமா கால்குலேட் பண்ணலாம், இன்வென்டரி நம்ம கொடுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை சார்ட், பார் டயக்ராம் வந்து விசுவல் டயக்ராம்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸல் டாக்குமெண்ட்லையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் புக்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஒர்க் புக்லையும் ஒர்க் ஷீட் வந்து இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவும் ஸ்டோர் நம்ம கொடுத்துருவோம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய யூசேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எதுக்கு மெயினாக நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஸ்லைட்ஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து ஈஸியாக விசுவலைசேஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன் ப்ரெசன்டேஷனே நம்ம சொல்லிக்கலாம். இதுல என்னென்ன நம்ம இன்ஸ்டர்ட் பண்ணலாம் அப்படின்னா பிக்சர், சவுண்டு, அனிமேஷன், டெக்ஸ்ட், நீங்க என்னென்னலாம் கொடுக்கணும், நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும், நீங்க அந்த விஷுவலைசேஷனுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பவர் பாயிண்ட் மூலமா ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்டும் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டைமிங்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர் பாயிண்ட்ல நீங்கள் ஃபிஷ் பண்ணிக்கலாம். டைமிங் மூலயமா இப்போ குவிஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா 30 செகண்ட்ஸ் நம்ம ரன் பண்ண விட்டுட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் டைம் போது அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைடு வெப். இன்டர்நெட் என்னது? ஒரு குளோபல் நெட்வொர்க் ஆஃப் லிங்க்டு கம்ப்யூட்டர், சர்வர், ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் அப்ளைன்சஸ் தட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் யூசிங் தி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்நெட் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோமோ அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இப்போ வந்து ஒரு 6 கம்ப்யூட்டர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 6 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா சுவிட்சஸ்ங்கிறது நமக்கு தேவை. இப்போ சுவிட்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுவிட்சஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துடைய ஐபி அட்ரஸும் அது லொக்கேட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் செகண்ட் சிஸ்டத்துலேருந்து நான் 4th சிஸ்டத்துக்கு நான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த சுவிட்சஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு விதம். இப்போ இன்டர்நெட் மூலயமா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவுட்டர் அண்டு மோடம். சரிங்களா? இந்த சுவிட்சஸை வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ரவுட்டர் இல்லைன்னா மோடத்தில் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். இப்போ மோடம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சிங்கிள் சிஸ்டம். நம்ம வீட்டில் அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து பிஎஸ்என்எல், ஏர்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரவுட்டரை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிப்போம். அந்த ரவுட்டர் எதை வச்சு அப்படின்னா ஐஎஸ்பி மூலயமா நம்ம வச்சுப்போம். அவர் யார் அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூட்டர்ஸ் வந்து நிறைய ரூட்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்யூனிகேட் இப்போ நான் யூடியூப்.com நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த யூடியூப்.com எங்கே இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரூட்டர் மூலயமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேட் பண்ணுற மூலமாக தான் அது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலயமா அந்த சர்வருக்கு போய் அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நம்ம கேட்குற அந்த யூடியூப்.comங்கிறத நமக்கு வந்து என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். இந்த இன்டர்நெட்டுக்கு மெயின் திங் என்ன அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுதான் ரொம்ப மெயின் திங். இது மூலயமா தான் நமக்கு எல்லா மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரவுட்டர்ஸை ஃபுல்லும் கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், டேட்டாஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிரான்ஸ்மிஷன்ஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ரொம்ப நமக்கு இந்த இன்டர்நெட் மூலயமா நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரோட்டோகால்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்ஸ் வந்து லோக்கல் கோஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் நமக்கு தேவை. மெயிலேருந்து நான் எடுக்கணும் தேவை அப்படின்னா எஸ்எம்டிபிங்கிறது நமக்கு தேவை. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு வெப். இது வந்து WWW நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், www.youtube.com இல்லை www.google.com நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த www.ங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். அந்த வேர்ல்டு வைடு வெப், அதுக்கப்புறம் கூகுள், அதுக்கப்புறம் .com. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெப்சைட்டுடைய நேம்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் வரும். அந்த கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா இன்புட். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம். ஒரு இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு அவுட்புட் டேட்டாவாக நமக்கு வந்து கொடுக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா அவுட்புட். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் ஒரு டேட்டா வந்து நான் ஃபைல் பண்ணுறேன், ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறேன். அது எது மூலயமா நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து சிடியில் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஸ்க் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரிண்டர் மூலயமாவும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஃபைலை வந்து ஒரு பிரிண்டருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரிண்டர் வந்து என்ன பண்ணும், பேப்பர் மூலயமா நமக்கு வந்து என்ன பண்ணும், அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். தேர்ட் திங் நம்ம என்ன இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ. ஒரு ஃபைலை வந்து நான் விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரீன் மூலயமா நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஆஃப் லெபார்டரி மேனேஜ்மெண்ட். சரிங்களா. ஒரு கம்ப்யூட்டர் வந்து லெபார்டரி மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கார்டு கீப்பிங். சரிங்களா. தரவு மேலாண்மை மற்றும் பதிவு செய்தல். சரிங்களா. செகண்ட் ஒன் வந்து லெபார்டரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆய்வக தகவல் மேலாண்மை அமைப்புகள்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் மற்றும் கருவி கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் டைம் கம்யூனிகேஷன், நிகழ்நேர தொடர்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி, தர கட்டுப்பாடு மற்றும் தரவு ஒருமைப்பாடு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட், பாதுகாப்பு மற்றும் ரகசியத்தன்மை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்ஸ், தனி பயனாக்கக்கூடிய அறிக்கைகள். சரிங்களா. டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கார்டு கீப்பிங். டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கார்டு கீப்பிங் அப்படின்னா நம்ம நம்ம லெபார்டரி மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் டேட்டாஸ் பண்ணுறோம் அப்படின்னோ அந்த டேட்டாஸை ஃபுல்லுமே கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது ரிட்ரைவ் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ். அந்த செக்யூரிட்டிஸ் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்குமே ஒரு யூசர் நேமோ ஒரு பாஸ்வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்ட் தென் ரெக்கார்டு கீப்பிங், பதிவு செய்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்னென்னலாம் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம், எப்போ இன்ஸ்டால் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டே வரணும். ரெக்கார்டு கீப்பிங்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடென்டிட்டி, பாதுகாப்பு மற்றும் ரகசியத்தன்மை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 7 கேட்டகரிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் தரவு மேல்மாண்மை, ரெக்கார்டு கீப்பிங், தரவு மேல்மாண்மை மற்றும் பதிவு செய்தல், லெபார்டரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆய்வக தகவல் மேலாண்மை அமைப்புகள், ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் மற்றும் கருவி கட்டுப்பாடு, ரியல் டைம் கம்யூனிகேஷன், நிகழ்நேர தொடர்பு, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி, தர கட்டுப்பாடு மற்றும் தரவு ஒருமைப்பாடு, செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடென்டிட்டி, பாதுகாப்பு மற்றும் ரகசியத்தன்மை, கஸ்டமைசபிள் ரிப்போர்ட், தனி பயனாக்கக்கூடிய அறிக்கைகள். சரிங்களா. அதே மாதிரி டேட்டாவை வந்து எவ்வளோ நம்ம வந்து லெபார்டரி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம் லைனில் வந்து டேட்டாவை கண்டிப்பாக கரெக்டாக ஹேண்ட்லிங் பண்ணணும். எஃபிஷியன்சி இன்க்ரீசிங்ஸ் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸான அனலிட்டிக்கல் ப்ராசஸை வந்து என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஸோ மேனுவல் மெத்தட்ஸை வந்து அச்சீவ் பண்ணாமல் எவ்வளோ நம்மளால் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அக்யூரசி, எஃபிஷியன்சி இதெல்லாம் நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ இந்த லெபார்டரி மேனேஜ்மெண்ட்ஸில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடுவோம், கோ த்ரூ பண்ணிடலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷனா கம்ப்யூட்டர்னா வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னா என்னது, கம்ப்யூட்டர் எக்ஸ்பான்ஷன், அதோடைய ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு, அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து ஹென்ரி பேபேஜ், அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டரில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன வந்துச்சு, நம்ம கம்ப்யூட்டருடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, மெமரி, அர்த்தமெட்டிக் லாஜிக்கல்ஸ் யூனிட், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்தோம். மதர் போர்டு, பவர் சப்ளை யூனிட், கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் கார்டு, இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸில் மெயின் திங் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஃப்ரேம்வேர், டிவைஸ் டிரைவர் அந்த யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஃப்ரேம்வேர்னா நிலை பொருள்கள், டிவைஸ் டிரைவர்ஸ் அப்படின்னா சாதனைகள், யூட்டிலிட்டிஸ்னா பயன்பாடுகள். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படின்னா கீபோர்டு, மவுஸ், ஸ்கேனர், கேமரா, ஜாய்ஸ்டிக்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவுட்புட் டிவைசஸ் எடுத்துட்டீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதில் எம்எஸ் வேர்டு, ஒரு வேர்ட் ப்ராசஸிங் வேணும்னா எம்எஸ் வேர்டு, ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் வேணும்னா எம்எஸ் எக்ஸல், ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும்னா எம்எஸ் பவர் பாயிண்ட், ஒரு இமெயில் நம்ம அனுப்பணும் அப்படின்னா அவுட்லுக்கு, ஒன் நோட் அப்படின்னா நம்ம நோட்டை வந்து நோட்ஸ், நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த ஒன் நோட் ப்ரோக்ராம் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
ஆர்கனைசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைடு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஆகட்டும், ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ப்ராசஸ் ஆகி நமக்கு என்ன பண்ண அவுட்புட் டேட்டாவை வெளியில் கொடுக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பார்க்கலாம்னா ஒரு ஓஎஸ்ஐ லேயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7 லேயர்ஸ் இருக்குது. 7 லேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அண்ட் லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் லேயர். இந்த 7 லேயர்ஸ்லையுமே நம்ம ஒவ்வொரு நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பீட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிராஃபிக் ஆச்சு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த டேட்டா வந்து நமக்கு என்ன பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஹப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 சிஸ்டத்தை ஹப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நான் ஏங்கிற சிஸ்டத்துக்கு வந்து நான் டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 சிஸ்டத்துக்குமே அதை என்ன பண்ணும் அட் அ டைம் அந்த 4 சிஸ்டத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு சென்ட் பண்ணும். அடுத்து எடுத்திங்கன்னா ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹப் வந்து என்ன பண்ணும் 4 சிஸ்டத்துக்குமே உங்களுக்கு டேட்டா வந்து அனுப்பும். ஆனால் ஸ்விட்ச் வந்து அப்படி கிடையாது. எந்த சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக என்ன பண்ணும் டேட்டா வந்து செட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பிரிட்ஜ், ஒரு ஹப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இணைப்பு பாலம் மாதிரி இருக்கும். அதுதான் பிரிட்ஜுடைய பிரிட்ஜ் டிவைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அஸ் தி ஸ்விட்ச். ஹப்பு நீங்கள் ஹப்பே ஸ்விட்சில் நீங்கள் பிரிட்ஜில் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சிஸ்டத்துக்கு அந்த பிரிட்ஜ் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணும் கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து முதல் 2 லேயர்லேயே நமக்கு 3 லேயர்லேயுமே முடிஞ்சோம். இப்போ ஃபிசிக்கல் லேயரில் வந்து ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், டேட்டா லிங்க் லேயரில் ஹப்பு பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம், நெட்வொர்க் லேயரில் ஸ்விட்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மேலே இருக்க 4 லேயர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயருக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்வே அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்வே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ்க்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த கேட்வேவுடைய வேலை. சரிங்களா? ஃபயர்வால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபயர்வால் என்ன பண்ணும், ஃபயர்வால் வந்து உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் என்ன டேட்டாஸ்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாஸை வந்து இன்புட்டு கொடுக்கும்போது உள்ளே ஏதாவது டிராஃபிக் வருது இல்லை டேட்டாவுக்கு வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, சென்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபயர்வால் மூலயமா அந்த டேட்டாவை வந்து கரெக்டாக பேக்கெட்டாக சென்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த எஃபிஷியன்ஸியாக அந்த டேட்டாவை போய் அந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கு போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா சேர்த்து. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் லெபார்டரி மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதே மாதிரி லேபில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரை கரெக்டாக ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அன்வான்ட் திங்ஸ் வந்து பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லேப் வந்து கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம கவர் பண்ண டாபிக் வந்து என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ட்ரடக்ஷன், அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர், அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அந்த லாஸ்ட் வேர்ல்டு வைட் வெப் அண்ட் இன்டர்நெட், ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா. இன்னைக்கு நான் நடத்தின இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில சமயம் கொஞ்சம் அங்கங்கே தப்பு விட்டுருங்க அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்க்கலாம்.